ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம கல்கி படத்தை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கல்கி படத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட ஒரு நடிகர் பட்டாளமே இருக்கிற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேன் இந்தியன் ஃபிலிமுக்கு கரெக்டான ஒரு அர்த்தமுள்ள ஒரு படமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் சாராக இருக்கட்டும், அமிதாப் பச்சன் சாராக இருக்கட்டும், தென் இவங்க இல்லாமல் முக்கியமான ஒரு கேமியோஸ் கொடுக்கறதுக்காகவே நம்ம விஜய் தேவரகொண்டா, தென் துல்கர் சல்மான், ராஜமௌலி, பர்னல் தக்கூர் இவங்களாம் இருக்காங்க. ஃபஸ்ட் டே இந்த ரிவ்யூ நான் போட்டிருந்தானே இவங்களாம் சொல்ல தேவையில்லை. பட் ஆனால் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ சொல்லலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க கேரக்டரை எல்லோரும் வாழ்ந்தனாலேயே படம் சூப்பராக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து என்னோட கேரக்டரை இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறதும், ஃபஸ்ட்டு சீனில் மகாபாரதத்துலேருந்து கொண்டு வந்து அவங்கவுங்க கேரக்டரை கொண்டு காமிச்சு இவங்க இந்த இதுன்னு ஒரு கேரக்டரை இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. இருந்தாலும் அங்கங்கே சின்ன சின்ன லேக் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் அவங்கவுங்க கேரக்டர் இன்ட்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணுமோ அந்த டைம் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கேரக்டரை இன்ட்ரொடக்ஷன் பண்ணி சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. தென் இன்டர்வல் வேறு மாதிரி சூப்பராகவே செம்மையாக கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். விஎஃப்எக்ஸை அடிச்சிக்கவே முடியாது. படம் முழுக்க விஎஃப்எக்ஸ் வந்து தரமாக இருக்குது. ஒரு சீனும் விஎஃப்எக்ஸ் வந்து செம்மையாக எப்படி சொல்கிறதுனா, ஒரு சீன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ரியலிஸ்டிக்காக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக அந்த மகாபாரதம் சீன்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு மாதிரியான ஒரு லுக்கை நம்ம அமிதாப் பச்சனுக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தரமான ஒரு சரியான சூப்பரான ஒரு லுக்காக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி செம்மையாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதிலிருந்து டில் த எண்ட் சூப்பராகவே இருந்துச்சு கிளைமேக்ஸ் வரைக்கும். முக்கியமாக செகண்ட் ஹாஃப் அப்படியே போனோம்னா வேறு மாதிரியான ஒரு செகண்ட் ஹாஃப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்கில் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வரும்போது இதுக்கு தப்பாக அந்த ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கே புரிஞ்சிடும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு செகண்ட் ஹாஃப் படத்தில் இருக்குங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வர அந்த லாஸ்ட்டு 30 மினிட்ஸ்லாம் என்ன மாதிரி கிளைமேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அப்படி ஒரு கிளைமேக்ஸை சூப்பராக கொடுத்து ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த லேகை சரி கட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற இன்ட்ரொடக்ஷனுக்கும் செகண்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த கண்டினியூஷன், தென் லாஸ்ட் நம்ம கிளைமேக்ஸ் பார்த்தாலே ஓகே திஸ் இஸ் அ ஃபிலிம், இந்த மாதிரி தான் படம் இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன தாட்டே நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அஸ்வின் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய மியூசிக் எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ பெரிய படத்துக்கு போகிறப்ப எப்படி போடுவார் அப்படின்ற ஒரு தாட் எனக்கும் இருந்துச்சு. அவருடைய 50வது படம் சூப்பராக செம்மையாக மியூசிக்கை சூப்பராக கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். பாட்டும் அவர்களுடைய ஸ்டைலிஷில் சூப்பராக கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் பிஜிஎம் ஒரு இடத்துலையும் அந்த புஜியோட இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும், எல்லாரோட இன்ட்ரடக்ஷனுக்கே கரெக்டான ஒரு மியூசிக்காகவும், அந்த ஃபைட் சீன்ஸில் கொடுக்குற மியூசிக் எல்லாமே செம்மையாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சொல்லாமல் இருக்க முடியாது. படத்தில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்தாலும் அந்த நேரத்தை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வேறு மாதிரி தரமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த வயசில் என்ன மாதிரியான ஒரு எனர்ஜி அவருக்கு இருக்குது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் அவருடைய நடிப்பை. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பார்ட் 2க்கு நான் வந்து செம்மையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போயே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முன்னாலேயே 400 கோடி கிட்ட வசூல் போயிடுச்சு. ஸோ 1000 crores கன்ஃபார்ம் வந்துடும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கதை இருக்குது படத்தில். ஸோ எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள், ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்குற படம் தான். இப்போ உள்ள டெக்னாலஜி கதையும் முன்னாள் உள்ள புராண கதையும் சேர்த்து ஒருத்தர் சூப்பராக கொடுத்துருக்காரு. அதான் நம்ம அஸ்வின். ஸோ எல்லாரும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள ரிவ்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட நடைபெறுறது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.